திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகளில் இன்னைக்கு முனிவரை காத்த லீலை. அதாவது மணிபத்ரன் என்ற ஒரு அரசன், அவன் விசாக நகரம் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய மகன் ராஜபத்திரன் என்று இருக்கக்கூடியவன். அவன் வேட்டையாடுவதில் ரொம்ப விருப்பமுடையவனாக இருக்கான். ஒரு நாள் வீதியில் போகும்போது, நகர வீதியில் போய்கிட்டு இருக்கான். போகும்பொழுது ஒரு குதிரை வியாபாரி வராரு. அவரை பார்த்து அவர் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வியாபாரிகிட்ட இருக்க குதிரைகளில் தனக்கு ஒரு சிறந்த குதிரை தரும்படி கேட்குறேன். அந்த வியாபாரியும் அந்த இளவரசனுக்கு ஒரு குதிரையை காமிச்சு, இதில் நெத்தியில் 2 சுழி இருக்குது, இது சந்திர லோமம் இருக்குது, அப்படின்னு நிறையா அடையாளங்கள்லாம் காமிச்சு, இந்த குதிரை நல்ல குதிரை, லட்சணமானது, இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். இளவரசனும் அதை கேட்டுட்டு தன்னோட தந்தைக்கிட்ட அனுமதியோடு அந்த குதிரையை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த சமயம் அவங்க ராஜ சோதிடர்கள்லாம் அங்கே இல்லை. இவங்களாம் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த குதிரையில் ஏறி இவன் காட்டு நகர வழியாக போகிறான். ஜோதிடர்கள்லாம் திரும்பி வந்து இளவரசன் அந்த புறவியை வாங்கின நாளும் அது மேலே அவன் ஏறி சென்ற ஓரையையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு, குதிரை மிகவும் சிறந்ததாகத்தான் இருக்குது, அதில் வாங்கின நாளும் அந்த நேரமும் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அரசன் நல்ல நாளாக இல்லை, அதனால் அரசனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி திருவாரூரில் போய் அந்த கமலாலய குளத்தில் நீராடி நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யும்படி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதை கேட்ட அரசன் தன்னோட பொறுப்பெல்லாம் அமைச்சர்களோட ஒப்படைச்சிட்டு திருவாரூருக்கு போகிறார். அங்கே கமலாலய குளத்தில் தியாகராஜனை நினச்சி தினந்தோறும் குளிச்சு நீராடி நிறையா நிவர்த்தி, அந்த செஞ்சதுக்கு நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக பல தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்படி 3 மாதம் கழிஞ்சு போயிடுது. ஒரு நாள் இளவரசன் வேட்டைக்கு போகிறார். அந்த புதுசாக வாங்கின குதிரை மேலே ஏறி, பெரிய காடு, அங்கே பல விலங்குகளை எல்லாம் நிறையா வேட்டையாடி ஒரு தடாகத்தில் கரையில் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறார். அப்போ இந்த கலிங்க நாட்டுக்கும் இவங்க விசாக நாட்டுக்கும் போர், அதாவது ஒருத்தருக்கு போட்டி, பொறாமையில் பகை மூண்டிக்கிட்டு இருக்கு. அங்கே வேவு பார்க்க வந்த ஒருத்தன், அந்த கலிங்க நாட்டு வேவு பார்க்க வந்த ஒற்றன் அந்த வழியாக வந்து இந்த குதிரை கட்டி கிடக்கிறதையும் பக்கத்தில் அந்த இளவரசன், விசாக நாட்டு இளவரசன் படுத்து தூங்குறதையும் பார்த்துட்டு போயிடுறேன். போய் அந்த குதிரையை கலட்டி ஒரு மலை குகைக்குள்ளே போய் அடைச்சிட்டு அந்த குதிரைக்கு காவலும் ஒரு 2 கொஞ்சம் வீரர்களை நிப்பாட்டி வச்சிடுறேன். தூக்கம் கலைஞ்சி எழுந்த இளவரசன் சுற்றி முற்றி பார்க்குறேன், குதிரையை காணோம். தன்னோட பணியாட்கள் எல்லாம் விட்டு தேட விடுறேன், ஆனால் குதிரை கிடைக்கல. அந்த தேடி போன வீரர்கள்லாம் ஒரு இடத்துல, அதாவது ஒரு குதிரை குளம்படியை பார்த்து போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல மட்டும் குதிரை காலடியை பார்த்துட்டு, அதுக்கு மேலே அங்கே காலடி தெரியல. அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் போய் அங்கே முனிவர் இருக்கார். அந்த முனிவர்கிட்ட இங்கே குதிரை வந்ததாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் தன்னோட ஞான திருஷ்டியால் அந்த குதிரையினுடைய அடையாளங்களையெல்லாம் அவர் பார்த்து, இந்த குதிரைக்கு இப்படிலாம் சுழி இருக்கா, நெத்தியில் சுழி இருக்குது அப்படி எல்லாம், அதோட நிறம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு, இந்த முனிவர் தான் குதிரையை திருடியிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணி இளவரசன்ட்ட கொண்டு விட்டுறாங்க. முனிவர் புத்தி கூர்மையாலையும் தன்னோட தவ வலிமையாலையும் இந்த அடையாளம்னு சொன்னாருங்கிறத மறந்து போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்சப்பட்ட முனிவர் என்ன செய்கிறாரு, தியாகராஜ பெருமானை குறித்து, ஏன் பரம்பொருளே, நான் உனக்கு பாராயணம் பண்ணி பூஜை பண்ண முடியாமல் போச்சே, என்னை எப்படி சிறையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி முறையிடுறார். அந்த தருணத்தில் திருவாரூர் இருக்க இறைவன், அங்கே ராஜா இருக்கார்ல, மகாராஜா, அந்த ராஜாவுக்கு அசரீரியாக சொல்கிறார், உன்னோட புதல்வன் பகைவர்கள் அவனுடைய குதிரையை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அது தெரியாமல் இந்த குற்றமற்ற என்னோட தொண்டனை பிடிச்சி காவலில் வச்சுருக்கான், உடனே அவனை விடுதலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி சாமி அசரீரியாக சொல்லிடுறார். இதை கேட்ட அரசன் மனம் நடுங்கி போய் உடனே இளவரசனுக்கு செய்தி அனுப்பி விடுறான். உடனே முனிவனை விடுதலை செஞ்சு அனுப்பிவிட்றாங்க. அந்த முனிவன் மூலமாக தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க போகுது, அதனால்
நீங்கள் விடுதலை பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்களும் விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த சமயத்தில் சில வீரர்கள்லாம் போய் அங்கே அந்த மலை குகையில் கட்டி போட்டிருக்க குதிரையெல்லாம் விடுவிச்சு அந்த வீரர்களோட சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2 நாட்டுக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சிருது. போர் நடக்கும் பொழுது அந்த வீரர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த நாட்டோட சண்டை போடுறாங்க. இந்த முனிவர் வந்து யுத்த காலத்துக்கு வர்றாரு. உங்கள்கிட்ட போய் எல்லோரும் முனிவர்கிட்ட சரணடைஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, முனிவர் யுத்த காலத்துக்கு வந்து அந்த குதிரையோட காதில் ஒரு மகா மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. அந்த மகா மந்திரம் காரணமாக அந்த புறவிக்கு 16,000 யானை பலம் உண்டாயிருச்சு. உடனே அதனுடைய பகைவருடைய படைக்குள்ளே புகுந்து அந்த சேனையை பூரா சின்ன பின்னமாக ஆகிருச்சு. இளவரசனுக்கு அதனால் வெற்றி மாலையும் குஜூடியாச்சு. இதனால் மணிபத்ர ராஜனும் அந்த சமயத்தில் வந்து சேர்ந்துடுறாரு. இந்த வெற்றிக்கு காரணம் தான் சில காலம் திருவாரூரில் தங்கி இருந்து தானம் செய்ததனுடைய பலன்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தியாகராஜ பெருமானை சென்று வணங்கி பேரும் புகழும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.